உலக கிண்ணத்துல நிறைய போட்டி இன்றைக்கு நடந்தது. இன்றைக்கு இன்னும் அதிகாலை நடந்தது, இப்போ நடந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி இருக்கு. அது இந்த நேர பிரச்சனை இருக்கு தானே. அதனால இப்ப நடந்து கொண்டு இருக்கிற போட்டியை விட்டுட்டு நாங்க நடந்து முடிஞ்சதை பற்றி கதைப்போம். மெஸ்ஸி இன்றைய நாள்ல ஹீரோ. எப்பவுமே அந்த கால்பந்தாட்டத்துல ஹீரோ தான். ஆனா இந்த சீசன் இந்த உலக கிண்ணம் அவருக்கு மட்டும் இல்ல, அவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவான ஒரு விருந்து, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சந்திரு, மெஸ்ஸிக்கு இன்னும் 90 நாட்களில் 40 வயது. இப்ப 40 வயது ஆகுது, அவர்கிட்ட அந்த பழைய கேம் இருக்குமா அந்த அளவு. அதன் காரணமாக தான் அந்த அர்ஜென்டினாவோட வெற்றி வாய்ப்புகளையும் கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டோம். நடப்பு சாம்பியன் என்ற அடிப்படையிலும் கூட சர்வதேச ரீதியில் அர்ஜென்டினாவுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைத்து காணப்பட்டது. மெஸ்ஸிக்கு கொஞ்சம் குறைவாக இந்த விளையாடுவார், சில விளையாடாம இருக்கலாம், உச்சபட்சத்தில் இருப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். ஆனா இன்றைக்கு மனுஷன் ஆரம்பிச்ச ஆரம்பமும் கோல்கள் அடிச்ச விதமும் மெஸ்ஸிக்கு உலக கிண்ணத்தில் முதலாவது ஹேட்ரிக். சர்வதேச போட்டிகளில் ஏராளமான ஹேட்ரிக்ஸ் அடிச்சிருக்கிறார். முக்கியமான பல மைல்கல்களை இன்றைய தினம் தொட்டிருக்கின்றார். 200 சர்வதேச போட்டிகள், 200 போட்டிகள் அர்ஜென்டினாவுக்காக. கிறிஸ்டியானோ ரொனால்டோ தான் இதுவரையில் கூடுதலான போட்டிகள் விளையாடியவர். 228 போட்டிகள் விளையாடுறாரு, இரவுக்கு விளையாடுறார். இப்ப 200 போட்டிகளை தொட்ட 3வது வீரராக இப்ப மெஸ்ஸி தன்னுடைய பெயரை பதித்திருக்கின்றார். 200 போட்டியெல்லாம் அர்ஜென்டினா அது ஒரு அணிக்காக விளையாடுறதெல்லாம் 6 வருஷம், 6வது உலக கிண்ணம் என்றாலும் யோசிச்சு பாருங்க. அதுலயே 24 வருஷமே. 24 வருஷம் வேர்ல்ட் கப் நினைச்சு கூட பார்க்க முடியாது யாரும். இனி நான் நினைக்கிறேன் இப்படி விளையாடுவாங்க. இத்தனை வருஷம் விளையாடினா ஒரு 2 உலக கிண்ணம், மிஞ்சி போனா ஒரு 3 உலக கிண்ணம். இப்ப ஃபுட்பால்ல சந்திரு சிறிய வயதுல வந்துடுறார்கள். மாப்பேக்கு இது 3வது உலக கிண்ணம். அவரும் இன்னும் 3, இப்பதான் 26 வயசு 27 வயது, இன்னும் 3க்கு அவருக்கு வாய்ப்பு இருக்கின்றது. 4 வரையும் கூட போய் விடலாம். அந்த சிலர் கால்பந்தில் 40 வயது வரை போவார்கள். கிரிக்கெட் மாதிரி இல்லை தானே, 40 தனி. மெஸ்ஸி இன்றைய தினம் விளையாடிய விதத்தை பார்த்தால் இந்த மாதிரி சார் அடுத்த உலக கிண்ணத்திலையும் விளையாடலாம். 4 வருஷம் 44 வயசுலயே கூட விளையாடின மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ரன்னிங், அந்த ஸ்பீட் எதுவுமே குறையல, அப்படியே அந்த கேம் இருக்குது. வேர்ல்ட் கப்ல 16 கோல். ஜெர்மனியின் மிர்லோக்ளோஸ் தான் முதலில் 16 கோல்களை ஒட்டுமொத்தமாக அடித்திருந்தவர். இவர் 13 கோலோடு இருந்தவர். ஒரே நாளில் அடித்துக்கொண்டு முதலாவது இடத்தை தொட்டார். ஹேட்ரிக் கோல், 3 கோல் அடித்தா இனி சொல்ல வேண்டுமா? 16 கோலோடு இப்பொழுது கூடுதலான கோல்களை பெற்றவராகவும் இருக்கு. உலக கிண்ணத்துல கூடுதலான கோலை பெற்றவர் தான். உலக கிண்ணத்துல கூடுதலான போட்டிகள் விளையாடியவர் அவர். கூடுதலான தடவைகள், அதாவது 6 உலக கிண்ணத்தில் விளையாடியவர் மெஸ்ஸி. இன்றைய தினம் இரவு ரொனால்டோ விளையாடினால் ரொனால்டோ 2வது தினம். கூடுதலான போட்டிகளில் விளையாடியவர்கள் 2 பேரும் சமகாலத்தில் அப்படியே அப்படியே சமகாலத்தில் விளையாடி கொண்டிருக்கின்றார். சமகாலத்திலே ஓய்வு பெறப்படுறாங்க. அதே இந்த தொடரோடு உலக கிண்ணமர்களுக்கு நிறைவுக்கு வரும். இன்னொரு முக்கியமான போட்டி பிரான்ஸ் செனகல் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் செனகல் பிரான்ஸ் அணிக்கு ஒரு கடுமையான ஃபைட்டை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. பிரான்சும் அதே அந்த பலத்தினை காட்டியிருக்கின்றார்கள். கடந்த 3 அல்லது 4 உலக கிண்ணங்களை சந்திரு ஒட்டுமொத்தமாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கின்றது பிரான்ஸ். இப்ப கடந்த 3 உலக கிண்ணங்களும் பிரான்ஸ் மற்றும் அர்ஜென்டினா அணிகளுடைய கைகளில் தான் இருக்கின்றது. அது மெஸ்ஸியை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருந்த வேளையில் அர்ஜென்டினாவுக்கு உச்சம் மரடோனாவின் காலம். 2 உலக கிண்ணத்தை மெஸ்ஸியின் காலத்தில் ஒரு உலக கிண்ண இறுதிப் போட்டி, ஒரு கிண்ணம். இந்த முறை என்ன நடக்கும் என்பது தெரியாது. இந்த முறை வாய்ப்பு குறைவாக இருக்கின்றது தான் பொதுவாக சொல்லப்படுகின்றது. ஆனால் எனக்கு இன்றைய தினம் அவர்கள் விளையாடியதை பார்க்கின்ற வேளையில் ஒவ்வொரு போட்டியும் வாய்ப்பு பெரிய அளவில் இருப்பது போல் தென்படுகின்றது. அப்படி பார்க்கின்ற வேளையில் மெஸ்ஸியின் காலம் என்பது இருக்கின்றது. எனவே இதன் அடிப்படையில் மாப்பே அவர் அங்கே 2 கோல்கள் எதிர்பார்த்தால் தான் அவர் கோல்களை அடிக்கிறதுல அவர் லாபகரமா போறார். ஆனா செனகல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் ஃபைட்டிங். முதலாவது கோல் 66 நிமிஷம். ஆனா போட்டி முடியும் போது 3-1. அடுத்த 30 நிமிடங்களில் 4 கோல்கள். பிரான்ஸ் 3, செனகல் 1 கோல் போயிருக்கின்றது. பிரான்சும் பலமான அணியாக செல்கின்றது. அடுத்த போட்டி ஈராக் நோர்வே அணிகளுக்கு இடையே 4-1 ஈராக் வெற்றி பெற்றுக் கொண்டது. அர்ஜென்டினா அல்ஜீரியாவில் அர்ஜென்டினா 3-0 என வெற்றி பெற்று விட்டது. இவைதான் நடந்து முடிந்த போட்டி. ஈரான் போட்டி பற்றி ஈரான் நியூசிலாந்து 2-2 நேற்று காலையில் நடைபெற்ற போட்டி. அது ஈரான் பலமாக தென்படுகின்றது. விளையாடிய விதம், அதே போன்று நியூசிலாந்து விளையாடிய விதமும் பலமாக 2-2 என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கின்றது. ஈரான் விளையாடி முடிவடைந்ததுமே அமெரிக்காவை விட்டு வெளியேறி இருக்கின்றார்கள். அதை பயிற்றுவிப்பாளர்களும் உறுதி செய்திருக்கிறார்கள். உத்தரவிடப்பட்டது என்கின்ற அமெரிக்காவால் போட்டி தொடங்கும் என்கின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார்கள். இவைதான் நடந்து முடிந்த விடயங்கள். இன்றைக்கு நடக்க போற போட்டி இன்னும் ஒரு முக்கியமான போட்டி. இன்றைக்கு நாங்க மெஸ்ஸியை பத்தி எப்படி பேசுறோமோ அதே மாதிரி நாளைக்கு ரொனால்டோவை பத்தி பேச வேண்டிய நிலை கட்டாயம் பேச வேண்டியிருக்கும். போர்த்துக்கல்
கொங்கோ அணிகளுக்கு கொங்கோ இடையிலான போட்டி. கொங்கோ அணி எந்த மாதிரியான பலம்? கொங்கோ போர்த்துகல் அணி அணி பத்தி நாங்க பேச தேவையில்ல, அதாவது தெரியும். கொங்கோ அணி எப்படின்னா 52 வருடங்களுக்கு பிறகு உலக கிண்ணத்துக்கு வந்திருக்கு. 1974 முதல் தடவை விளையாடி இருந்தவர்கள் 52 வருடங்களின் பின்னர் இப்பொழுது உலக கிண்ணத்துக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய தரப்படுத்தல் மோசம் என்று சொல்ல முடியாது. 45வது இடத்தில் காணப்படுகின்றனர். இப்ப நாம இந்த போட்டிகள் பத்தி பேசுறது, அணி வீரர்கள் பத்தி பேசுறோம். இந்த நாடுகள் வந்து நிறைய நாடுகள் புது புது நாடுகள். இப்ப நாம இப்ப கொங்கோ வந்து நம்ம கேள்விப்படாத நாடு. கொங்கோ எங்க இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. ஆப்பிரிக்க விளையத்தின் ஒரு நாடு. ஆப்பிரிக்க விளையத்துக்கால் தான் தெரிவு செய்திருக்கின்றார்கள். இதே மாதிரியான நிலைமை தானே கிரிக்கெட்ல இருந்தது ஸ்ரீலங்காவுக்கு. இலங்கைக்கு இலங்கை எங்க இருக்குன்னு தெரியாது. ஸ்ரீலங்கா என்ற பெயர் கிரிக்கெட்டுக்குள்ள போனதுக்கு பிறகுதான் பிற நாடுகளுக்கு இப்படி ஒரு நாடு இருக்குன்னு தெரியும். உண்மையிலே கிரிக்கெட் தான் எங்க நாட்டை எல்லா நாட்டுக்கும் கொண்டு போனோம். மற்றபடி எங்க நாட்டு பேர் தெரியாது. நாங்க அங்கே ஒரு மூலையில இருக்கிறோம். இப்ப அது ஒன்று அந்த ஒலிம்பிக் மெடல்ஸை வச்சுக்கொண்டு பெரிய அளவில் அந்த பேர் இல்ல. அதனால கிரிக்கெட் அதுவும் 96ஆம் ஆண்டு தான் நாங்க ஒரு நாடா இருக்கிறோம் அப்படி என்ற மாதிரி ஒரு இல்ல கிரிக்கெட் விளையாடுகின்ற நாடுகளே எங்களை மதித்து இவங்களும் இருக்கிறாங்க எடுத்ததே அதனாலதான். போர்த்துகல் கொங்கோ அணிகளுக்கு இடையிலான போட்டி இரவு 10:30 நடைபெற போகின்றது. எங்கட நேரப்படிதான் இன்று இரவு அந்த போட்டி நடைபெற போகின்றது. நியமானவர்களுக்கு பார்க்கலாம். ரொனால்டோவை பார்த்து ரசிக்க போகின்றவர்களுக்கும் ரொனால்டோவின் ரசிகர்களுக்கும் இது ஒரு முக்கியமான போட்டி. இலகுவாக அமைந்து கொள்ளும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். ஆனால் சந்திர, இப்பொழுது நாங்கள் மெஸ்ஸியின் காலம் அர்ஜென்டினா என்று ஒன்று பேசுகின்றோம் தானே, அதே போன்று ரொனால்டோவின் காலம் போர்த்துகல் உச்சபட்சம் என்று சொல்ல முடியாது. என்ன காரணம்? போர்த்துகல் அணி மிகப்பெரிய உச்சபட்சமாக இன்னும் சாதிக்கவில்லை கால்பந்தாட்டத்தில். ரொனால்டோ நல்ல ஒரு வீரர். ரொனால்டோ தாண்டி மற்ற வீரர்கள் பெருசா பேச அதுதான் அது ரொனால்டோக்கு முன்னதாகவும் ஒரு வீரர் இருந்திருக்கின்றார்கள். நல்ல முறையில் அவர்கள் பேசப்படுவார்கள், ஆனால் வெற்றி பெற முடியாது. 2006ஆம் ஆண்டு அரையிறுதிக்கு வந்திருக்கின்றார்கள். இதுதான் அவர்களுடைய உச்சபட்சம். அந்த காலத்தில் ரொனால்டோ இல்லை. இப்ப ரொனால்டோவின் காலம் என்று எடுத்துக்கொண்டால் 2010 ஆரம்பமாகின்றது. 2010 பின்னர் அவர்கள் கடந்த முறை உலக கிண்ணத்தில் காலிறுதி போட்டியில் தோல்வினை சந்தித்து வெளியேறி எதிர்பார்க்கப்பட்டது. இறுதிப் போட்டிக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வெளியேறி இருக்கின்றார்கள். எனவே ரொனால்டோவின் கடைசி காலத்தில் ஏற்கனவே மெஸ்ஸி போன்றே ரொனால்டோவால் செய்ய முடியுமா, சாதிக்க முடியுமா, இப்படி பல கேள்விகள் இந்த முறை இருக்கின்றன. மெஸ்ஸிக்கு இருந்த ரிலீஸ் கடந்த முறை சாம்பியன் ஆகிவிட்டார். அவருக்கு இந்த முறை வந்து அவருடைய காலத்துல ஒரு உலக கிண்ணத்தையும் பெற்றுக் கொடுத்தார். ஒரு ஃபைனல் ஒரு உலக கிண்ணத்தை பெற்று ரொனால்டோவுக்கு அது செய்ய முடியவில்லை என்பது ஒரு பிரச்சனையாக இருக்க போகின்றது. 1966 முதலாக உள்ளே வருகின்றார்கள் உலக கிண்ணத்தில். 3வது இடத்தை பெற்றுக் கொண்டார்கள். இதுதான் அவர்களுடைய பெஸ்ட் இன்று வரை. போர்த்துகல் குளநிலையோடு காலிறுதி போட்டிகள், அரையிறுதி போட்டிகள் என்றால் அப்படியே தோற்று போய்விடுது. அநேகமாக காலிறுதி போட்டிகள் அல்லது ரவுண்ட் ஆஃப் 16 ஏதோ ஒரு விதத்தில் அனுப்பப்பட்டு விடுவார்கள். அது முடிய அவர்களுக்கே ஒத்தால் போல் இருக்கின்ற இன்னும் ஒரு நாடான இங்கிலாந்து. ஐயோ, 1:30 விளையாட போகின்றார். குறைஞ்ச ஒரு 3 உலக கிண்ணத்தை வச்சிருக்க வேண்டிய நாடு. ஆனால் இந்த உலக கிண்ணத்தின் முதல் சுற்றின் மிக விறுவிறுப்பான போட்டி எதிர்பார்க்கிறோம். அந்த அதாவது இப்ப நாம சொன்ன மாதிரி இந்த இங்கிலாந்து அணி இந்த முறை ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரும். அதுல மாற்றம் இல்ல. அங்க விளையாட போற அணியும் பிரச்சனையான இப்ப பொதுவா நாங்க வந்து சில துரதிர்ஷ்டவசமான அணிகள் பார்த்திருக்கோம். கடந்த காலங்கள்ல அவங்க எப்படி வந்தாங்கன்னு சொன்னா சில மேஜிக் பண்ணாங்க. அந்த மாதிரி இங்கிலாந்து அணி இந்த முறை பண்ண எதிர்பார்ப்பு கொண்டிருக்கின்றது. ஹரிகேன் நல்ல முறையில் அணியை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் ஒருவராக பேசுகின்றோம். மாப்பே, மெஸ்ஸி, ரொனால்டோ அந்த வரிசையில் இருக்கின்ற இன்னும் ஒருவர் ஹரிகேன். கோல் மேக்கர்ஸ் எப்பவுமே அந்த கோல் மேக்கிங்கை உருவாக்குவார்கள். அவர்கள் மட்டுமல்ல கோல் அடிப்பது, கேமை கொண்டு போக வேண்டும். எல்லாருமே கொண்டு போகணும். மெஸ்ஸிக்கு பாஸ் கொடுக்காமல் விட்டிருந்தா மெஸ்ஸியால கோல் அடிக்க முடியாது. ஹரிகேன் கோல் அடிக்கின்றவர், கோல்களை வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகின்றவர். எனவே அவர் அந்த கிங் மேக்கர், அவர் தான் அணியின் தலைவர். எனவே அதை அவர் செய்து கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மறுபுறத்தில் குரேஷியா கடந்த முறை அர்ஜென்டினாவிடம் அரையிறுதி போட்டியில் தோல்வினை சந்தித்த அணி. 2018 இறுதிப் போட்டிக்கு வந்த அணி. குரேஷியாவின் பலம் தொடர்ச்சியாக அதே மாதிரி. எனவே 98ஆம் ஆண்டு வந்த வரத்திலேயே 3வது இடத்தை கைப்பற்றி கொண்டவர்கள். எனவே அவர்களை இலகுவாக குறைத்து மதிப்பிட்டு கடுமையாக ஃபைட் பண்ணுவார்கள். இங்கிலாந்து 66ஆம் ஆண்டு சாம்பியன். 60 வருடங்களாக அந்த பட்டம் அவர்களுக்கு இல்லை. 60 வருடங்கள் ஓடிவிட்டன. இங்கிலாந்துக்கு இந்த நிலைமையா? உண்மையை சொல்ல போனா உலக கண்ணா இந்த கால்பந்தாட்ட அணிகளுக்குள்ள ஒரு துரதிர்ஷ்டவசமான அணி இங்கிலாந்து தான் துரதிர்ஷ்டம். கிரிக்கெட்லயும் அவர்கள் அதே மாதிரி தான் துரதிர்ஷ்டம் தான். இதுலயுமே கால்பந்திலும் அதே மாதிரி தான். 2022ஆம் ஆண்டு கடந்த முறை காலிறுதி போட்டியோடு வெளியேற்றப்படுகின்றனர். கிண்ணத்தை வெல்லக்கூடிய நிறைய எல்லா வாய்ப்பும் அவங்களுக்கு இருக்கு. அதான் சொல்லணும். 2018 செமிஃபைனல்
குவார்ட்டர் செமி இவற்றுக்குள்ளே தான் இதுவரையும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் முடிச்சு. அதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு. ஒரு நர்வஸ், அந்த தோல்விகளை சந்திக்கின்ற இப்படியான ஒரு விஷயம் என்று அவர்களிடம் இருக்கின்றது. எனவே அதை இங்கிலாந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது ஒரு வித்தியாசமா இங்கிலாந்து இருக்கின்றது. இங்கிலாந்து அணி அரையிறுதி நிச்சயம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இறுதிப் போட்டி அவர்களுடைய இந்த வளமையான துரதிர்ஷ்டம் திறத்தாவிட்டால் இறுதிப் போட்டி வாய்ப்பு நிறைய இருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இந்த அதுக்கு பிறகு இன்னொரு 2 சின்ன போட்டி இருக்கு. கானா மற்றும் பனாமா அணிகளுக்கு இடையிலான போட்டி. அதிலும் அது இரண்டுமே பின்னணியில் இருக்கின்ற நாடுகள். எனவே அவர்களுக்கு மோத போகின்றார்கள். பனாமா 2வது தடவையாக உலக கிண்ணத்தில் கால் பதிக்கின்றது. 2010ஆம் ஆண்டு கானா குவார்ட்டர் பல அதிர்ச்சி வைத்தியங்களை கொடுத்தவர்கள் இடையில் காணாமல் போய் இப்பொழுது மீண்டும் வந்திருக்கின்றார்கள். 7:30 கொலம்பியா உஸ்பெஸ்கிஸ்தான் ஆசியாவின் நாடு. நீங்க போய் வந்த நாடு பக்கத்துல உள்ள போகல, பக்கத்துல போய் உஸ்பெஸ்கிஸ்தானுக்கு முதலாவது உலக கிண்ணம். கொலம்பியாவோடு விளையாட போகின்றார். கசகஸ்தான் வரைக்கும் போனோம். அதுக்கு அடுத்த நாடு உஸ்பெஸ்கிஸ்தான். ஆசிய வலயத்திலிருந்து இன்னொரு நாடு உஸ்பெஸ்கிஸ்தான் முதல் தடவையாக உலக கிண்ணத்தில் கால் பதித்திருக்கிறார்கள். இவரெல்லாம் விளையாடட்டு. நாங்களும் பெரிய அளவில் இவர்களோட அணிகளோட பரிச்சயம் இல்லை. இப்ப நேற்றைய தினம் எங்களுக்கு தெரிஞ்சதே புது அணிகள் எல்லாம் வந்து பல வித்தியாசமான விஷயங்களை செய்தார்கள். இன்றைய தினம் இவர்கள் எதுவும் செய்தார்கள் அதை பற்றி பேசுவோம். என்ன இவ்வளவு போட்டி நடந்துட்டு இன்னும் முதல் சுற்று முடியலையா? இதோ இந்த போட்டிகளோட அப்படியே முதல் சுற்று, அதாவது முதல் சுற்றின் ஒரு அணிகளுக்கு 3 போட்டிகள். இந்த நாளை அதிகாலையோடு அல்லது நாளை காலையோடு முதல் சுற்றின் முதல் போட்டிகள் யாவும் நிறைவு பெறும். நாளைய தினம் இரவு பொழுதிலிருந்து முதல் சுற்றின் 2வது போட்டிகள். அதுதான் முக்கியமான மேட்சஸ். கிட்டத்தட்ட டிசிஷன் மேக்கிங், யார் உள்ள யார் வெளியே என்றதுக்கான வாய்ப்புகள். இப்ப ஒரு கலகலப்பான போட்டிகளை பார்த்தா இனி ஒரு பரபரப்பான போட்டிகளை பார்க்கலாம். உச்சகட்டம் இருக்கு. சில அணிகள், முக்கியமான அணிகள் எல்லாம் இனி மோத தொடங்கும். ரைட். இந்த விஷயங்கள் தான் நடக்க போறது, நடந்த விஷயங்கள். நிகழ்ச்சிக்கு சொன்ன இன்றும் வழங்குறாங்க. ஹோண்டா வாகனங்களுக்கான சிறந்த என்ஜின் ஆயில். சகல விதமான ஹோண்டா வாகனங்களுக்கும் நீங்கள் இந்த என்ஜின் ஆயிலை பாவியுங்கள். வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களுக்கு விநியோகஸ்தர்கள் NS ரட்னம் மோட்டார்ஸ். இவர்களிடம் சென்று நீங்கள் சரியான உங்கள் வாகனத்துக்கு ஏற்ற, ஹோண்டா வாகனத்திற்கு ஏற்ற அந்த ஆயிலை வாங்கி பாவியுங்கள். வெளியே வாங்குவதிலும் பார்க்க விநியோகஸ்தரிடம் வாங்கினால் அது ஒரிஜினலாக 100% நம்பகத்தன்மையாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். அதே போல வவுனியாவில் இருக்கின்ற ஐடிஎம் என்றால் உங்களுக்கு தெரியும். உயர்கல்விகளை கேட்பதற்கு இப்பொழுதெல்லாம் நிறைய டிகிரியை கேட்பதற்கு பலர் செல்கின்றீர்கள். எனவே சரியான நல்ல முறையில் கற்பித்து நல்ல சான்றிதழ்களை வழங்க வேண்டிய இடம் முக்கியம். அதாவது பொதுவாக முதல் கொழும்புக்கு வருவாங்க. இங்க இருந்தாலும் கொழும்பு வந்து அவன் படிக்கிறதுக்கு இப்ப அப்படி இல்லை. கொழும்பில் இருக்கிற அதே வசதி வாய்ப்புகளோடு வவுனியாவில் காளிகோவில் வீதி குருமன்காட்டில் ஐடிஎம் இப்பொழுது புதிய கட்டடத்தையும் அவர்கள் இணைத்துக் கொண்டு மேலும் மெருகேற்றி இருக்கின்றார்கள். அங்கே சென்று நீங்கள் லோ, பிசினஸ் மேனேஜ்மெண்ட், நர்சிங் இது மாதிரியான டிகிரிகளை படித்துக் கொள்ள முடியும்.